ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு 2-3 வாரம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன எல்லா படமே வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். உதாரணமாக செக்ஸ் கண்டல்ஸ், மூடர்கூடம், ராஜாராணி, மிஷ்கினுடைய வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியும், அந்த வெற்றி முகத்தோட இப்போது ரொம்ப எதிர்பார்ப்போடு இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கு தனியாக ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அந்த படத்தை விமர்சனம் பண்ண பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி வெற்றியை தொடர்ந்து தக்க வச்சுட்ருக்காரு. அவருடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கோகுல் ரவுத்ரம்ன்ற ஒரு சீரியஸான ஸ்டோரி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து அவர் பண்ணியிருக்க 2வது படம் தான் இதற்கு நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா. ஸோ முதல் படத்தை சீரியஸாக கொடுத்தனால என்னமோ தெரியல, இந்த படத்தை வந்து நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு காமெடியாக பண்ணணும்னு சொல்லி ஜாலியாக கொடுத்துருக்காரு. ஒரு கிறிஸ்பியான ஸ்க்ரீன் பிளே, எங்கேயுமே கிளாரிட்டி மிஸ் ஆகாத ஸ்க்ரீன் பிளே, அதில் ஒரு லைட் ஸ்டோரி, ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அஸ்வின் மங்காத்தார் அறிமுகமான அஸ்வின், அப்புறம் அட்டகத்தி நந்திதா, ஸ்வாதி ரெட்டி, லிவிங்ஸ்டன், பட்டிமன்றம் ராஜா, ரோபோ சங்கர், எம்எஸ் பாஸ்கர் சார், ரொம்ப மணிக்கு பசுபதி சார் அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது, சூரி, இன்னும் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். பிஎஸ் ராகவன் சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இந்த படத்துக்கு இதுதான் கதை அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஒரு கேரக்டரோட அந்த சம்பவங்களை வந்து மையமாக வச்சு அந்த சம்பவங்களை மொத்தமாக கோர்த்து ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளீனாக வந்து இது ஒரு லவ் ஸ்டோரி, இல்லை காமெடி சப்ஜெக்ட், இங்கே ட்ராவல் ஆகுது, இங்கே முடியுது அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் பாதியில் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வந்து விஜய் சேதுபதி காணாமல் போயிடுறாரு. படம் வந்து ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வந்து விஜய் சேதுபதியும் பசுபதியோட காம்பினேஷனில் வர சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு அப்ளாஸை மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் வந்து சடனாக விஜய் சேதுபதி பார்ட்டு கம்மி பண்ணிவிட்டு அஸ்வினுடைய வந்து லவ், அவருடைய வேலை, அவருடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour காட்டுறாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது நம்ம கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது மறுபடியும் விஜய் சேதுபதி பாட்டோட என்ட்ரி வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே வந்து ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் நிறைய மாதிரி ஒரு போர் இருக்குன்னு சொல்லலாம். அதை வந்து கொஞ்சம் எடிட்டிங்கில் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, விஜய் சேதுபதி வர எல்லா சீன்ஸுமே வந்து மக்களோட ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அவருடைய வசனங்கள், மதன் கார்கி வசனம் எழுதியிருக்காரு. அவருடைய வசனம், அந்த டைமிங் யூஸ் பண்ணி டைரக்டர் கோகுல் யூஸ் பண்ணியிருக்க டைமிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். பசுபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் அவர் வர கொஞ்சம் சீன் தான் இருந்தாலும் அந்த சீன் வந்து மனசில் நின்றுறாரு. அவர் நடிக்கிற ஒரு சீனும், அவருடைய ஆக்டிங், அவருடைய காமெடி, கோவப்படுற சீன் எல்லாமே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் வந்து இதில் ஒரு மலையாளியாக நடிச்சிருக்காரு. அந்த மலையாளங்களும் தமிழ் பேசும்போதும் சரி, மலையாளம் பேசும்போதும் அவரோட சீரியஸ் கேரக்டர் அவ்வளோ ஒரு ஆசமாக பண்ணியிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் அண்ட் பசுபதி சார் வந்து தமிழ் ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து இன்னும் நிறைய நடிப்பில் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியுது. நந்திதா அழகு, ஆனால் அவங்க வந்து பெரிய ரோல் இல்லைன்னு சொல்லலாம். நான் வீட்டு மேலே மட்டும் மாடியில் இருந்து பார்க்குற மாதிரியும் அங்கேருந்து சத்தம் போடுற மாதிரி தான் அவங்களோட டைலாக்ஸு. ரொம்ப பெரிய ரோல் இல்லை, இருந்தாலும் அழகாக வந்து போகிறாங்க படத்தில். சூரி அவரும் நடிச்சிருக்காரு ஒரு ரோலில். ஆனால் சூரி வர சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர் இரிட்டேட்டிங்னு சொல்லலாம். ரிப்பீட்டடாக இருக்குது அவர் டைலாக்லாம். சிங்கத்தை சிறையில் அடைச்ச விட மாட்டேன், சிறுத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு. அது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அந்த பாட்டை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் சூரியன் வர சீன்ஸ்லாம். விஎஸ் ராகவன் சார் ஒரு சின்ன கெஸ்ட் ரோலில் வராரு. அந்த சீனுக்கு அவர் வேற யாரோட போட்டுக்கலாம், ஆனால் விஎஸ் ராகவன் சாரை போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சின்ன சீன் தான் அவரோட பாட்டு. நான் கடவுளில் வந்து வில்லனா அறிமுகமாகி பயமுறுத்தின ராஜேந்திரன், அதுக்கு தொடர்ந்து படங்களை வந்து காமெடியாக பண்ணி கலக்கிட்டு இருந்தார். இந்த படத்தில் ஒரு மனுஷன் செம்ம கலக்கிறான்னு சொல்லலாம். ஒரு பெயிண்டர் கேரக்டரில் வராரு. அவருடைய காஸ்டியூம், அவர் பேசுகிற டைலாக்கு, ஒரு லவ் ஃபீல், அவர் கொடுக்குற ஆக்டிங், இதெல்லாம் வந்து பயங்கர அப்ளாஸ் அள்ளிட்டு போயிடுறாரு. படத்தை விஜய் சேதுபதி பசுபதிக்கு அடுத்தபடியாக ஆடியன்ஸ் கிட்ட பெரிய அப்ளாஸ் வாங்கினர் வந்து ராஜேந்திரன் சொல்லலாம். அவருக்கும் நிறைய படங்கள் வாய்ப்பு வரணும்னு சொல்லி நம்ம அவரை பாராட்டுறோம். இந்த படத்தில் மியூசிக் வந்து சித்தார்த் விபின் பண்ணியிருக்காரு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தான படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணவர். பாடல் சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ஒரே பாட்டில் வந்து ஒரு படத்தையே நிற்க வைக்கிறாரு திரு கானாபாலா அவர்கள். அவர் எல்லா படத்துலையும் அவரோட ஒரு பாட்டு வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிடுது. இந்த படத்துலையும் அவரோட ஒரு பாட்டு வந்து தாறுமாறுன்னு சொல்லலாம். அந்த ஒரு பாட்டே வந்து ஆடியன்ஸ் மனசில் நின்றுது. கடைசி வரைக்கும் அந்த பாட்டை வந்து திரும்பவும் வந்து ரீடிலைஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் கேட்குற அளவுக்கு அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. கானாபாலா அவர்களே எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சுமார் முஞ்சி குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் தான் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுட்டு அவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது தான் நடிக்கிற படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு ஜெயிக்கிற படமாக பார்த்து அதில் தன்னோட பங்களிப்பு இருக்கணும், அதில் நான் இன்வால்மெண்ட் ஆகணும்னு சொல்லி அப்படிப்பட்ட கதையை சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலேயும் வந்து முழுக்க விஜய் சேதுபதி ஹீரோன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட கேரக்டரில் விஜய் சேதுபதிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் ஒரு 3 படம் இட்டுக்கு அப்புறமும் வந்து இந்த மாதிரி படம்லாம் சூஸ் பண்ணி சக்ஸஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபார்முலா ஜெயிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இதில் வந்து அவர் நடிப்பு, ஜெயிக்கிற படம் ஜெயிக்கிற சப்ஜெக்டாக இருந்தாலும் விஜய் சேதுபதி ஒரு நடிப்பு மூலமாக வந்து அந்த வெற்றியை வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றிட்டு வர்றாரு. இந்த படமும் அப்படி தான். அவருடைய டைமிங், அவருடைய டைலாக்ஸ், விஜய் சேதுபதி என்ன பண்ணாலும் ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது அவருக்கான நேரம்,
அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் பல படங்களில் அவர் இதே மாதிரி அவருடைய வெற்றி தக்க வச்சு நம்ம வந்து வாழ்த்துறோம். மொத்தத்தில் இந்த படம் வந்து இந்த ட்ரெண்டில் இப்போ காமெடி ட்ரெண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு காமெடி படம் தான். படம் முழுக்க 2 மணி நேரம் நம்மளால் சிரிக்க முடியல அப்படின்னாலும் விஜய் சேதுபதி வர பாகங்கள், இன்னும் ராஜேந்திரன், இன்னும் சில பேர் நடித்த சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளை வயிறுக்குள்ளும் சிரிக்க வைக்குது. வெளியே வந்து யோசிக்க முடியாது, எந்த சீனுக்காக சிரிச்சுன்னு யோசிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக சிரிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எடிட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்துருக்கலாம், ஸ்லோவாக கொடுக்காம. அதேமாதிரி விஜய் சேதுபதி பார்ட் தவிர மற்ற பாகங்களையும் வந்து, அதாவது அஸ்வின் நடித்த பார்ட்டும் சரி, மற்ற கேரக்டர் நடித்த பார்ட்டியும் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருந்தா படம் முழுக்குமே வந்து ஒரு 100% அவுட் அண்ட் காமெடியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியோடைய பார்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மீறினாலும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஏற்கனவே நம்ம சொன்ன வெற்றி படங்கள் வரிசையில் இந்த சுமார் முஞ்சி குமாரோட இதுதானே ஆசைப்பட்டே பாலகுமாரா கண்டிப்பாக ஒரு இடத்தை பிடிச்சிருக்கோன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். நன்றி நேயர்களே. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல சினிமா நியூஸ் அண்ட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு flancinema.com. Thank you.